கசாலி டிகோட்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்திகள்ல நாம் சந்திக்க இருக்கிறது, நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். உலகத்தின் செய்திகள கரைச்சு குடிச்சு ஜூஸா கொடுக்கக்கூடிய தோழர், சகோதரர் சுஃபியான் அவர்கள். இன்று மே 27, 2026 முன்னிரவு 8 மணி. சரி. இப்போ அந்த அவர் கரைச்சு குடிச்ச ஜூஸ்ல இருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நாம சில கேள்விகளை கேட்கலாம். நம்பர் 1 நேத்து அமெரிக்கா ஈரானோட படகுகளை அடிச்சிருக்கு. அதுக்கு ரிட்டாலியேட் பண்ற மாதிரி ஈரானும் அங்க அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர் கப்பல் ஏதோ அடிச்சிருக்கதா தகவல். அதுக்கப்புறம் முஸ்தபா கமேனி அவர் சொன்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து இது ஜெர்மன் ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கேட்க போகிறோம். ஸோ அதனால் அவரை வரவேற்று முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, இங்கேயாவது நீங்கள் டீ குடிப்பீங்களா அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவருக்கு டீ கப்பு அதை நீங்கள் எடுத்து காமிச்சு வாங்க சார், டீ கப்போட வரவு பண்ணிடலாம். டீ கப்பு. ஆனால் என்னன்னா ஒரு சின்ன வித்தியாசம்னா, டீ இன்னும் வரல, டீ கப்பில் தண்ணி ஊற்றி குடிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இயற்கை டீ, மூலிகை டீ, மூலிகை மாதிரி மூலிகை டீ. ஓகே. ஸோ டீ கப்போட இந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறோம். ஸோ வெல்கம் டு கசாலி டிகோட்ஸ் சேனல். இப்போ அது மூலிகை சாரை குடித்தோம், அறிவு சாரை குடித்தோம்னு ஒன்றும் இல்லை. சாதாரணமான ஆள் தானா சுஃபியான். நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். உலக செய்தி நிறைய படிச்சு அப்படியே ஏற்றி அதை ஜூஸ் புளிஞ்சு கொடுக்குறீங்கல்ல, ஒரு ஆர்வம் நமக்கு. நம்முடைய இதில் எப்படின்னா, ஒரு டிஸ்பாரிட்டி இல்லாத செய்தியை கொடுக்கணும்னு தான் நான் விரும்புவேன். ஒரு பக்கமா இருக்கிறது அந்த பக்கம். இப்ப நம்ம பெரும்பான்மையாக இப்ப ஈரானுக்கு ஆதரவாக பேசுறது மாதிரி தெரிஞ்சாலும் நிலைமை என்ன இருக்கோ அதைத்தான் சொல்ல வரோம். சரி, இப்போ அமெரிக்கா நேற்று முன்தினம் இரவு பந்தரபாஸ் பக்கத்துல தென்பகுதிகள்ல, பந்தரபாஸ் தென்பகுதி, ஆமா, ஒரு மிசைல் அட்டாக், பெரிய அளவுல தாக்குதல். அது அதனுடைய மரண விகிதங்கள் ஒன்றும் நமக்கு இதுவரைக்கும் உலகத்துல எங்கேயும் வரல. கேள்வி, அந்த அட்டாக் நிலத்துல விழுந்துச்சா அல்லது போட்ல விழுந்துச்சா? இல்ல, அது ஒரு மாடி அதான் அடிச்சிருக்காங்க. அதாவது அந்த இது இலக்குகள். அதுக்கு அமெரிக்கா என்னப்பா, அந்த நேரத்துல அவங்க தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிற அதே வேலையில சையத் அப்பாஸ் அராக்சியும் அங்க இருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர், இந்த மேன் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நடைமுறைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்கர் கலி பாபு, தேவர் பிளேஸ்ட் இன் ஆமிகபிள் செட்டில்மெண்ட். The processing is going on. அவங்க அது விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க, டாக்கிங். அப்ப என்ன கணக்கு? இவங்க ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை சமாதானம் பேசிக்கிட்டே பின்னாடி அடிப்பாங்களா? இப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க சொன்னது இதே நிலவ கலீலுல் ஹையா இருக்காரு பாருங்க, அவருடைய பையன் இறந்து போனாங்க. கசாவுடைய பிரச்சனைல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு சமாதானம் வேணும்னா அந்த இடத்துல கொண்டு போட்டான். இதுதான் அமெரிக்கா, இதுதான் யூதன். இல்ல, இது இவ்வளவு கேவலமா நடைமுறை இல்ல. கேவலம் தான். பிப்ரவரி 28 27 பேச்சுவார்த்தை. ஓகே. இது மார்ச் 2 கிட்டத்தட்ட ஃபைனல் ஆகி மார்ச் 2 சைன் பண்ண போறோம் அப்படின்னு பேசி நம்ப வச்சு 28 போட்டு போட்டு எல்லா தலைவர்களும் கொண்டாங்க. குண்டு அதானே. இப்ப இவங்க அதுதான் அவங்க சொல்றாங்க. இதே இது ஈரான் செஞ்சான்னு வச்சுக்கங்களேன், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு பெருசாக்கிடுவாங்க. சின்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 யூதன் செத்தா கூட ஐயோ யூத உயிர் போச்சு 200 ரூபாய் அடிச்சிருப்பாங்க. ஒரு கருத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன். ஓகே. நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்காங்க பாருங்க, இவ்வளவு பெரிய துரோகிகளுக்கு உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றாங்க. என்னமோ இது புதிய ஏற்பாடுல அல்லது பைபிள்ல இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அவங்க கடவுள் கொடுத்த இடம், கடவுளோட நேரடியா படைப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப இதா பேசுறாங்களே. அதாவது இந்த பைபிள் இருக்கு பாருங்க, பைபிள்ல நீங்க ஒரே ஒரு விஷயம், நான் மதச்சார்பின்மையோட பேசக்கூடிய ஆளு, ஜீசஸ் கிரைஸ்ட ரொம்ப நம்பக்கூடிய ஆளு. ஜீசஸ் உடைய செகண்ட் கம்மிங்கே நான் நம்புறேன். ஐ பிலீவ் தட், ஐ ட்ரஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே. வி ஹேவ் பீன் வெயிட்டிங் த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஆல் கிறிஸ்டியன் அலாங் வித் மீ. நானும் கூட நம்புறேன். விட்டுருங்க, அவர் அற்புதமான ஒரு மனிதர். ஓகே. ஆனா இன்றைக்கு இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் இருக்கு பாருங்க, அத முழுக்க கையால் எழுதப்பட்ட யூதர்களின் கைப்பாவை. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன், சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு போய், நாங்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய சமூகம் என்று ஆண்டவனே ஒரு பெரிய
பிதாவே ஒரு பெரிய அதாவது பிதா வந்து ஒரு 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 மனிதனை விட ஒரு டிஸ்கிரிமினேட் தலைவராக மாறுறான். ஆமா. இப்ப அவன் சாதி இல்ல, மதம் இல்ல, இனம் இல்ல, மொழி இல்ல, அனைவரும் மனித சமூகம்னு நான் சொல்லிட்டு இருக்கோம், நீங்களும் சொல்றீங்க. ஆனா யூதன் எழுதி வச்சிருக்கான் பைபிள்ங்கிற பேர்ல, நாங்க மட்டும்தான் கடவுளுடைய சாதி, கடவுளே எங்க சாதி தான் எழுதியிருக்கான். இதையும் நம்பிக்கொண்டு இங்கு கிறிஸ்தவர்கள் போதிக்கிறார்களே, இதை என்னத்தை சொல்ல? அது கிறிஸ்தவ மட்டும் இல்ல, அந்த இதுல வந்து லெபனான்ல ஒரு யூதன் வந்து இயேசு கிறிஸ்துவோட சிலையை வந்து உடைச்சு, தலையை உடைச்சு மிதிச்சு என்ன பண்ணாங்கல்ல, சிகரெட் புகைய வச்சான். ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவர்களையோ கிறிஸ்தவருடைய பைபிளையோ, பைபிள்னா அதே பைபிள் தான், அவங்க நான் பைபிள் விட்டுருங்க, இயேசு கிறிஸ்த கள்ள உறவுக்கு பிறந்தவராகவும் இயேசு கிறிஸ்துடைய அம்மாவை முறைகெட்ட பெண்ணாகவும் அவர்கள் சித்தரிக்கிறார்கள். ஆனா நம்ம ஊர்ல உள்ள லோக்கல் கிறிஸ்தவர்களுக்காக பாருங்க, ஆண்டவரே அவருடைய சமூகத்தை சிறப்புப்படுத்துவையாக, ஏன் அவரை வெற்றி கொடுப்பாயாக இஸ்ரவேலர்களை, அப்ப அவர்கள் எல்லாரையும் கொலை செய்வார்கள். இது ஒரு பக்கம் சொன்னா அறியாமை உங்களுக்கு. சரி, அடுத்த கதைக்கு வந்துடும். அறியாமை. இப்போ முஜ்தபா கோமெனி இப்ப எப்படி இருக்காருன்னு நேத்து லண்டன்ல இருந்து செய்தி வெளியாயிருக்கு. சரி, அவர் எங்க இருக்காரு, யாது இருக்காருன்னு கண்டே பிடிக்க முடியாது. அவருக்கு வந்து ஒரு தகவல் போனா போய் சேர்றதுக்கே பல நாட்கள் ஆகும். அந்த அளவுக்கு ஆட்கள் இல்லாத, ஆரவாரம் இல்லாம அவர் ஒரு மலை குண்டுகள் கீழே எங்க இருக்காரு யாருன்னு இல்லை, ரொம்ப பயங்கர உயிர் கொடுக்கக்கூடிய சில ஆட்கள் மட்டும்தான் அவரோடு இருக்கிறார்கள். ஒரே இடத்துலயும் இல்ல ஒரு இடத்துல இருக்காரா இல்லையான்னு இல்ல, அவர் இருக்கிற அடி வந்து இது கூட இல்லையா, ஜன்னல் கூட இல்லையா. ஜன்னல் இருந்தால் இவர்கள் உள்ளே ஆள் இருப்பதை கண்டுபிடித்து தாக்கிவிடக் கூடாது அப்படிங்கறதெல்லாம் எச்சரிக்கையாக அவ்வளவு ஒரு ஆழமான இடம். பல பேரை இழந்துட்டாங்க, இனி இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால அதை வந்து ஒரு வேக்ஸ் சாதாரணமா இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பத்திரிகை பேப்பர் இந்த மாதிரி பேனாலாம் எழுதாம அந்த காலத்துல பயன்படுத்தக்கூடிய வேற ஒரு முறை, அந்த முறைக்கு பேர் எனக்கு மறந்து போச்சு, அது இவங்க வந்து கடைசியா வந்து சேர்ந்து அந்த கமாண்ட்ஸ் அந்த ஆர்டர்களை பண்ணும்போது அதை மெழுகுத்திரி மாதிரி ஒரு இதுல காட்டி அந்த செய்தியை படிக்கிறாங்க. படிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது முடிஞ்சு போயிடும். அப்ப எந்த தகவல் பேர் எக்ஸ்ட்ரா எங்கேயும் பரவேறக்கூடாது, cannot be made. இவங்க எதுவுமே செய்ய முடியாது, யாரு அமெரிக்காவோ இன்டெலிஜென்ஸோ. அதுவும் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, லோக்கலா வந்து இப்ப நடைமுறை இல்லாத பாஷை அந்த காலத்துல பேசியிருப்பாங்க இல்லையா, கிரேக்கர் இல்ல பெர்ஷியர்கள், அந்த லாங்குவேஜ்ல சில கோட்வேர்டு மட்டும், அப்ப சம்பந்தப்பட்டது மட்டும்தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. சரி, அவங்க என்ன நினைச்சுவாங்க, அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது வேலைகள் செய்யணும், அவங்களுக்கு எங்க இருந்து உத்தரவு வந்தெல்லாம் தெரியாது. அதுலதான் முஜ்தபா கோமெனி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி அமெரிக்காவை விடக்கூடாது. IRGC அதை சொல்லிட்டாங்க, இனி இவனை விடக்கூடாது. தாக்க இவனை விட்டுறவே கூடாது. ஏன்னா இவங்க கூட இனி பேசிடவும் கூடாது. அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை இல்ல, இனி பேச்சுவார்த்தை எப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு சார், கத்தார்ல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கத்தார் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையில ஈடுபடலைன்னா அவனே ஒரு பிரேம் அக்யூஸ்ங்கிறான். இவனும் வந்து அல் உதி தளத்தை கொடுத்தான்னு. அப்படி இருந்தாலும் அவர்களுக்குள்ள அப்பாஸ் அராக்சி போன்ற பிளெக்சிபிள் மேன், இஸ் a மேன் ஆஃப் பிளெக்சிபிலிட்டி, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு நல்ல வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன். அவரும் போய் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போறான், ஒரு ட்ரூஸ் போறான், ஒரு நிரந்தரமாக ஒரு சீஸ் ஃபயருக்கு நம்ம கொண்டு 5 நாடு 5 இதுல பேச்சுவார்த்தை. ஆமா, கத்தார், சவுதி அரேபியா, UAE, ஈஜிப்ட், துருக்கி அப்படின்னு 5 நாடு சேர்ந்து பேச்சு நடத்திருக்கும் போதே வந்து டம்முன்னு அடிச்சுட்டு இது வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா, நீ என்ன தற்காப்புக்கு, நீ என்ன எங்க வட அமெரிக்கா எங்க இருக்கு, அங்கிருந்து இங்க வந்து என்னத்த தற்காப்புன்னு நொட்ட போற, அப்ப என்ன கணக்கு இவங்களுக்கு? அப்போ ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக், செல்ஃப் டிஃபென்ஸ். ப்ரீஎம்ப்டிவ் இல்ல, இது செல்ஃப் டிஃபென்ஸ். எப்படியோ வச்சு ஏதோ பேர் வச்சுக்கிட்டு ப்ரீஎம்ப்டிவா இருக்கு. ப்ரீஎம்ப்டிவ்னா என்ன, முன்கூட்டியே வந்து அடிச்சு தாக்கிறது. அப்ப எதுக்கு? செல்ஃப் டிஃபென்ஸுக்காக முன்னால தாக்குறாங்க. இப்ப முடிஞ்சுதா, படுத்துக்கிட்டு போத்தினாலும் சரி, போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி. அப்ப இவங்க என்ன கணக்குல வந்து இப்படி அடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க? இப்ப பென்டகன் என்ன சொல்லுது, நீங்க சொன்ன கருத்தை சொல்லுது. சரி, என்னது ப்ரீஎம்ப்டிவ்ல தற்காப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ். செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் டிஃபென்சிவ் மெக்கானிசம். எப்படியோ தங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்துக்காக நாங்க முன்னாடி அடிச்சிட்டோம். ஓகே. இப்ப இவர்கள் தாக்காம இதுக்கு இடையில நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கடுமையான அழுத்தத்தை சீனா கொடுத்திருக்கிறது. ஓகே, அமெரிக்காவிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப எப்படி நிலைமை மாறுது பாத்தீங்களா? உலகத்துக்கு எல்லாத்துக்கும் மிரட்டுற அமெரிக்கா. இப்ப அமெரிக்காவுக்கு போன் போடு, டேய் கையெழுத்து போடுன்னு சீனா சொல்லியிருக்கு. எதுல கையெழுத்து போட? ஒப்பந்தத்துல கையெழுத்து போடு. சீனா மிரட்டுது. சீனா இல்லையா உனக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் கிடையாது, நாங்க இறங்கும் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே. சீனா என்ன சொல்லிட்டா அமெரிக்காவை,
இது வந்து எல்லாமே நான் என்னுடைய செய்தியில வந்த செய்தி. ஓகே. அப்போ சீனா என்ன சொல்லுது, இரவு முழுவதும் போனை பண்ணி அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. அதே மாதிரி ஈரானுக்கு சோவியத் யூனியன் கையெழுத்து போட ஆமா கையெழுத்து. ஈரானுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் சோவியத் பார்த்து சீக்கிரமா பண்ணி முடிச்சிடணும்னு சோவியத் பேசவும் எல்லாத்துக்கும் கஷ்டம். அமெரிக்கா வந்து அங்க சொல்லியிருக்காங்க நீங்க எப்படியாவது இது பண்ணுன்னு. இப்ப அமெரிக்க அதிபர் வந்து கிட்டத்தட்ட சைனிங் அத்தாரிட்டி அவர் தான். இப்ப என்ன சொல்றாங்க, அட்லாண்டா மேகசின் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அட்லாண்டா வந்து ரொம்ப நம்பகத்தனமான உள்ளது. சரி. இப்ப நேற்று வாஷிங்டன் போஸ்ட் ஒண்ணு சொன்னது, பென்டகன் ஒண்ணு சொன்னது, நியூயார்க் டைம்ஸ் இல்ல, வாஷிங்டன் போஸ்ட், பென்டகன், CNN. அது இல்லாம இது ஒரு பெரிய இது வந்து முக்கியமான வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இருக்கு இல்ல, அட்லாண்டா ரியூட்டர்ஸ் நினைக்கிறேன். சரி சரி பரவாயில்ல. சரி. இப்ப இந்த மாதிரி பல செய்திகள்ல அட்லாண்டா என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப குழம்பி போயிருக்கிறான் மனுஷங்க. யாரு? ட்ரம்ப். ஆமா, அவன் ஒன் மேன் ஆர்மியா தான் இருக்கான். எந்த முடிவு எடுத்தாலும் ஈரான் வந்து ஒரு ஷூரா கமிட்டி வச்சிருக்காங்க. சரி. உடனடியாக முடிவு எடுக்க முடியாது. அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கிறாங்க, நீண்ட காலமா எடுக்கிறாங்க, நிதானமா எடுக்கிறாங்க, எடுத்தா மாறுறது இல்ல. ஆனா இவன் வந்து ஒரே ஆள் தான் இருக்கான், யாரும் கூட இல்ல. அப்ப அதனாலதான் எடுத்து இப்ப ஒரு பேச்சு, அப்புறம் ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. ஏன்னா என்ன எடுக்கிறன்னு இல்ல. அப்ப பேச்சுவார்த்தை. இப்ப இன்னொரு ரியூட்டர்ஸ், அதாவது அமெரிக்காவில இருந்து வாஷிங்டன் போஸ்ட் போன்ற கட்டுரைகள் எல்லாம் சொல்றாங்க, பேச்சுவார்த்தை கூட அறிவிட்டவன் அனுப்புது ஈரான், அமெரிக்கா. அதுல ஒருத்தன் இவங்க கூட ரியல் எஸ்டேட் பார்ட்னர், அவனுக்கு இடத்தை விக்கிறவன், வீட்டை விக்கிறவனுக்கு மத்திய கிழக்கு பத்தி தெரியாது. இன்னொன்னு இவாங்கா ட்ரம்ப் முடிச்ச ஒரு யூதன் சின்ன பையன், அவன் பேர் குஷ்னர், அவன் மருமகன். இந்த 2 பேரையும் வச்சு நீ என்னடா தீர்வு காணுவான்னா அமெரிக்காக்காரன் கேட்கறான். இல்ல, இன்னொன்னு இடையில கேள்விப்பட்டேன், அந்த இவாங்காவை போட்டு தண்டதுக்கு ஒரு கூட்டம் வந்து கரெக்டா இருக்கு. அந்த பயத்துல மட்டும்தான் நான் வந்து கையெழுத்து போட ரெடியா வர்றேன், பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லி ட்ரம்ப் இறங்கி வந்ததா சொல்லுவாங்க. அப்துல்லா சலே வந்து பெரிய ஆளு. அவன் வந்து காசிம் சுலைமானுடைய ஆள். ஓகே. துருக்கியில வச்சு பிடிச்சான். சரி. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடிச்சா என்னன்னா, இவாங்காவுடைய வீட்டுடைய ப்ளூ பிரிண்ட் கையில் இருக்கு. அப்ப அவன் அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான்னா, இப்ப இவன் என்ன திட்டம் போட்டிருக்கான்னா, சரி பெரிய ஆள்கள் எல்லாம் உன் குடும்பத்தை காலி பண்ணிடும். ஓகே, பெரிய ஆள் நீ இரு, உன் குடும்பத்தை. அதோட தண்டனை ஒண்ணு இல்லையே. ஆமா, இப்ப கண்ணு முன்னாடி புள்ளைய சாவடிச்சிட்டானா அப்பகாரன் அவனுக்கு ஆட்சி இருக்க முடியுமா? 80 அவனை சாவடிக்கிறது. சினிமால சொல்லுவாங்கல்ல, ஒரு ஹீரோ தண்டிக்கணும், ஏதோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா தம்பியை பிடிப்பான், தங்கச்சி பிடிப்பான், அம்மா கடத்திட்டு போவான். இந்த அப்துல்லா சலேங்கிறவன் மிகப்பெரிய தீவிரவாதிங்க அமெரிக்காவில். சரி. அவங்க தீவிரவாதி அப்படின்னு இந்த சைடுல போராளின்னு அர்த்தம். சரி, ரைட்டா. அவன் வந்து காசிம் சுலைமானுடைய ஆளு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல, அவருடைய பிடிச்ச ப்ளூ பிரிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பேர் இது. அப்புறம் அமெரிக்கா என்ன குழம்பிட்டுனா, இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ராணுவத்துக்குள்ளதான் இருக்கும். இது எப்படி அவன் கைக்கு போச்சு? அப்ப நம்ம ஆளுங்க இருந்து உள்ள வழியா இருக்கான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு காரணம். இப்ப அமெரிக்கா வந்து கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கி 95% கையெழுத்து போடுற லெவலுக்கு வந்துட்டாங்களாம். சரி. வந்த உடனே இவன் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். யாரு? பெஞ்சமின். இப்ப அவனுடைய நிலைமையும் உயிருக்கு ஆபத்தா இருக்குங்கிறான். இல்ல, அந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து அவனோட இடமும் அந்த விஷயம் இல்ல. அவனுடைய உடல்நிலையில நேரத்தைக்கு சீரியஸ் ஆகி ஏற்கனவே கேன்சர். ஆமா, கேன்சர், புரோஸ்டேட் கேன்சர் தான். அப்புறம் ஆபரேஷன் பண்ணி அதுல ஏதோ ப்ராப்ளம் ஆகி பேஸ் மேக்கர் வச்சிருக்கு. இப்ப ஜெருசலேத்துல உள்ள கிடக்கான் ஆஸ்பத்திரியில. எந்த நேரம் சாகல இன்னும் கிடக்கான். ஓகே. ஏன்னா அதாவது இறைவன் என்ன செய்வான், மனித உயிர்களை சாகடித்தவன டக்குன்னு சாகடிக்க மாட்டான், சாகடிக்கவும் செய்யலாம். கடவுளுடைய கருணைக்கு எல்லை இல்லாது. அது என்னதுக்கு யார் சாவனா யார் உழைக்கிறான்னு தெரியாது. எத்தனை உயிரை சாகடிச்சிருக்கான் அவன். கொஞ்சமா எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு பெண்கள், எவ்வளவு கர்ப்பிணிகள், எக்கச்சக்கமா சாகடிச்சிருக்கான். அவனுக்கு வந்து இதெல்லாம் பத்தாது. எனிவே, அது ஒரு பக்கம். சரி, இப்ப நிலைமையில வந்து இந்த இவ்வளவு தூரம் நெருக்கடி, பேச்சுவார்த்தை, இது இவாங்கா, இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இப்போ எதுக்கு பந்தர் அப்பாஸ் பக்கத்துல அமெரிக்கா தாக்குனாங்க? அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து ஒரு கண்ட்ரை எக்ஸாக்ட் அது இதை மட்டும் சொல்லுங்க. ஜூசி அமெரிக்காவுக்கு இந்த கையெழுத்து போடும்போது எந்த விதத்திலையும் நெகோசியேஷனுக்கு விட்டு கொடுக்கல. யாரு? ஈரான். அவங்க சொன்னாங்க, யூஎன் செக்யூரிட்டி கன்வென்ஷனல் லாவில் பொதுப்பாதை வந்து சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு சொன்னான். சரி. உடனே அழகா பதில் சொன்னான், இது சுங்க கட்டணம் இல்லப்பா, யூஎன் கன்வென்ஷனல் லா ஆஃப் யூஎன் கன்வென்ஷனல் படி வந்து இந்த இடம் எங்களுக்குள்ள இடம், நம்ம பேசியிருக்கோம். ஆமா, அதனால நாங்க பொதுப்பாதை தான், சுங்க கட்டணம் வசூலிக்கல. ஆனால் இந்த போற கப்பலை மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க ஒரு சார்ஜ் பண்றோம். டக்குன்னு உள்டா எடுத்துட்டோம். அவ்வளவுதான். இந்த இடத்த வந்து பாதுகாக்கணும், மெயின்டைன் பண்ணணும், கிளியரா பண்ணணும். அவரை கப்பல்களுக்கு போக்குவரத்து
கடல் கொள்ளையர்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு இருக்கு. அவருக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா நாங்க கொடுக்கணும். அவன் என்ன சொல்றான், ஈரான் எல்லாமே நாங்க தான் செய்யணும், நீ எல்லாம் வரக்கூடாது, அவங்க ரிப்பேர் ஆனா நாங்க போய் பார்ப்போம், எங்க இடம் இந்த இடத்துக்கு வந்துட்டாலே we will take a response, நாங்க தான் நிச்சயமா பொறுப்பு, நீ அங்க இருந்து வந்து உள்ள வர்றதெல்லாம் வரக்கூடாது. நாங்க டோல்கேட் போடலையே, திறந்தானே வச்சிருக்கோம், போ. ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு எங்க இடத்துல போறியா? இது ஒண்ணு. 450 கிலோ என்ரிச் யுரேனியம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது ஒண்ணா? சரி. அப்போ ஹெர்மூஸை பொறுத்தவரை இது எங்களுடைய சாவரி. சரி. ரெண்டாவது 450 கிலோ எப்பவும் தரமாட்டோம். அதை வந்து அமெரிக்கா அதை கொஞ்சம் லேட் பண்ணி பேசும். சரி, அமெரிக்கா லேட் நேற்று பேசணும் நம்ம 400. ஆமா, அதை லேட் பண்ணி பேசுவோம். இந்த ரெண்டு அப்புறமா எங்களுக்கு இழப்பீடு தான். ஆமா, ஓகே. அப்புறம் கத்தர்ல முடக்கி வச்சிருக்கக்கூடிய பணத்தை ஒரு 7 பில்லியன் டாலர். அப்ப இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே கிட்டத்தட்ட ஈரானுக்கு ஃபேவரைட்டா 95% வந்திருக்குங்கிறான். ஓகே. கையெழுத்து போடும்போது அமெரிக்காவுல ஒரு பழைய மைக் ஹுகுபில, அவன் பேரும் மறந்து போச்சு. சரி. இவன் வந்து ஒரு முன்னாள் மந்திரி, அவன் கத்திருக்கான். எல்லாமே அவன் ஃபேவரா இருக்கு, நீ என்னத்த பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணா, நம்ம வந்து பெரிய ஆளா உட்கார்ந்து இதுவரைக்கும் உலகத்தை ஆட்டி படைச்சு, இப்ப நீ அவன் சொல்லுக்கு கீழ்பட்டியே, இது நம்ம வருங்காலத்து அமெரிக்காவுக்கு தலைகுனிவு, நீ போனாலும் அடுத்தவனுக்கு தலைகுனிவு. நாளைக்கு டெமோக்ராட்ஸ் வந்தாலும் இந்த பாலிசி தான் பின்பற்றுவாங்க. ஒபாமா வந்து 20 வருஷம் 15 வருஷம், இப்ப இவரு 20 வருஷம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கல, இதுக்கு போறேன்னு சொல்லிட்டு கடைசியில டக்குன்னு உள்ட்டு அடிச்சிட்டான். அப்ப இந்த அட்டாக்குக்கு காரணம் வந்து அங்க எதிர்ப்பு சார். கடைசியில நான் நேத்து அன்னைக்கு லைவ்லயே பாத்துட்டு இருந்தேன் சார். இன்னும் சற்று நேரத்தில் கவுண்ட்லாம் போட்டான், கையெழுத்தாக போகுது, டக்குன்னு பார்த்து அடிக்கிறான். அப்பதான் கேட்டான், அவன் வந்து புத்தி இல்ல, அமெரிக்க அதிபருக்கு புத்தி இல்ல, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்ல. அதனால வயசு ஒரு காலம் 80 வயசு ஆயிட்டு, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க போத மாதிரி போச்சுன்னு. எங்க ஊர் பக்கத்துல திருநெல்வேலி பக்கத்துல சொல்லுவாங்க, வயசானா போத மாதிரி போச்சு. அந்த மாதிரி புத்தி மாறி அவனுடைய பிரஷர் அழுத்தம், ரிபப்ளிகன் அழுத்தம் போறோம். அப்போ அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு இப்ப நம்ம ஊர்ல சொல்றான்ல, அமெரிக்கா இப்ப மோடி வந்து எதை கேட்டாலும் அமெரிக்காட்ட கேட்கிறாரு, மானம் போகுது கப்பல் ஏறுதுன்னு சொல்றோம்ல, அத மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. டெமோக்ராட்ஸும் சொல்லுவான், ரிபப்ளிகன் சொல்லுவான், காங்கிரஸ் சொல்லுவான், செனட்டும் சொல்லுவான். அதாவது 51 மாகாணம், 50 மாகாணங்கள்ல 450 உறுப்பினர் இருக்காங்க. அவர்களும் ஒரு இப்ப கீழ் சபை மேல் சபை மாதிரி இருக்கு. இது பல கருத்து வருது. The dissent voice among the members of the parliament. பார்லிமெண்ட்ல எந்த சபை இருக்கும், ராஜ்யசபா, அந்த சபை, அந்த சபை, இவனுக்கு வந்து மண்டை குழம்பி அடின்ட்டான். அடிச்ச என்னன்னா, ஏய் அவர் நாங்க அடிச்சோம், ஆனா செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்புக்கு அடிச்சோம். அது ஏதோ நான் அடிப்போம். அப்ப தற்காப்புக்குன்னு உலகத்துக்கு நாம்கிவா சொன்னது, ஆனால் இயலாமையிலே நாங்கள் எப்போதும் உறுதியாக இருக்கிறோம் என்று ஒரு பொல்யூஷன், அதாவது ஒரு ஃபேக்ட் நரேட்டிவ் ஹஸ் பீன் செட் அப். அதனால இப்ப ஈரான் வந்து இனிமே கையெழுத்து கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? ஈரான் சொல்லிட்டான். ஐஆர்ஜிசி முஜிதபா கொமேனியும் ஐஆர்ஜிசியுடைய மொசாவி yesterday he spoke to him very clear. He made very clear that to be convey the message to international community, we should not never talking about இதுக்கப்புறம் இவனோட பேச்சுவார்த்தை கண்டிப்பா இவனோட பேச்சுவார்த்தை இவன் துரோகி. சரி, அப்போ திரும்ப வந்து ஈரான் மேல ஏதாவது இந்த சாங்ஷன் அந்த அடின்னு போட்டா இவன் திரும்ப எல்லாத்தையும் அடிப்பான். ஆனால் இப்போது அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 மணி நேரம் ஆயிட்டு, இன்னும் தாக்குதல் நடத்தவில்லை. யார்? ஈரான் வந்து ஏதோ இங்க இவனோட டெஸ்ட்ராயர் கப்பல் ஒண்ணு தாக்குதல் நடத்த, அது வந்து கொண்டிருக்கிறது, பத்தி எரிகிறதுன்னு வர்றாங்க. அது இல்ல, பத்தி எரியல. ஆனா இவங்க வந்து அந்த தாக்குதலுக்காக வந்து ஃபாஸ்ட் போட்டு போகும்போது ஃபாஸ்ட் போட்டையும் இவங்க தாக்குனதாகவும் அது வந்தது. நேற்று வந்து அதுல நேற்று ஒரு செய்தி, ஆளில்லா விமானம் ஒன்றும் மற்ற விமானம் தாக்கப்பட்டிருக்கு. ஆமா, F-35 மாதிரி இன்னொரு விமானத்தை தாக்கியிருக்காங்க. ஈரான் அதாவது ஒண்ணு ஆள் இல்லாத விமானம், இன்னொன்னு F-35 மாதிரி ஒரு விமானம். அதை பத்தி கிளாரிட்டி இல்ல. ஆனா ஈரான் வந்து தாக்கியிருக்காங்க. சரி, இன்னைக்கு தாக்கியிருக்காங்க இல்ல, காலி பண்ணிட்டாங்க. அதனால அங்க இன்னும் ஷாக்கு. அப்ப இப்போ பேச்சுவார்த்தை, கையெழுத்து, அக்ரிமெண்ட் இல்ல, இதுவரைக்கும் இல்ல, இதுவரைக்கும் இல்ல. சரி, நம்பர் 2 வந்து இந்த நேரத்துல இஸ்ரேலோட நிலைமை என்ன? அவன் திரும்ப எப்ப பார்த்தாலும் இந்த இதுல ஹிஸ்புல்லா அடிக்க போறேன், இப்ப வரைக்கும் சொல்லியிருக்கான், நாங்க ஹிஸ்புல்லா இன்னும் அடிப்போம் அப்படின்னு. இப்போ நம்ம பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தகவல் வந்தது. ஹிஸ்புல்லா வந்து கடந்த முறையோட வலிமையாக தாக்குதல் நடத்துறாங்க தான் லெபனான்ல வருது. ஹிஸ்புல்லா இஸ்ரேல பயங்கர ஆயுதம் எங்க இருந்து? ஆயுதங்கள் சிரியாவில இருந்து வருது. சிரியால இருந்து வருது. இப்ப சிரியாவில பஸ்ருல் ஆசாத்துக்கு அப்புறம் முகமது, அவர் பேர் சாரா, அபு அப்துல் கோலானி சாரா,
பட் நவ் ஹீஸ் பின் மியூட் மோட். இப்போ எதுவுமே பேசுறது ஒண்ணு இல்ல. பேசலாமா? ஆனா அவர் வந்து ஐஎஸ் அமைப்புடைய ஆள் தான். ஆமா. ஒசாமா பின்லாடைய அல்-கொய்தாவுடைய ஆள் தான். அல்-காய்தாவோட முக்கியமான கமாண்டர் இப்பதான் அவரு. இப்போ அவருக்கு அப்புறம் வந்து ஹெச்டிஎஸ் இந்த ஹயாத்து தஹ்ரீக் ஷாம்னு வச்சிருக்காரு. சரி. அவர் அமைப்பு பேரு ஹெச்டிஎஸ், ஓகே. ஹயாத்து தஹ்ரீக்குல் ஷாம். ம். இஸ் a founder of the organization 2017. சோ அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஆமா. இப்போ அவரு ரகசியமாக ஹெல்ப் பண்ணலாம், இல்லன்னா முடியாது. சரி, இப்ப நிலைமை அடுத்து இது இந்த பக்கம் இன்னும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் முடிவுக்கு வரல. அப்போ எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல. இப்ப என் சைடுல இருந்து ஒரு கேள்வியும் ஒரு செய்திகளும் இருக்கு. அதையும் சிம்பிளா சொல்லிடுறேன். சொல்லுங்க. நம்பர் 1 வந்து துபாய் வந்து முன்ன விட இப்ப எல்லாம் நார்மலைஸ் ஆயிருச்சு. நான் வந்து துபாயில கேட்டேன். அங்க வந்து டூரிஸ்ட் நிறைய வர ஆரம்பிச்சாங்க. அது காரணம் வந்து இன்னைக்கு வந்து அங்க பக்ரீத். நம்ம இப்போ இந்த இன்னைக்கு அங்க பக்ரீத் பண்டிகை. பக்ரீத் பண்டிகை இன்னைக்கு இந்த வீடியோ வெளியேறும் போது அங்க பக்ரீத்லாம் கொண்டாடி முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து நாளைக்கு வந்து இந்தியாவில் பக்ரீத், நமக்கு பக்ரீத் இங்கே. ஓகே. இப்போ அங்கே வந்து மேக்ஸிமம் நார்மலைசர் ஆயிருக்கு. காரணம் துபாய்க்கு வந்து அபுதாபிக்கு வந்தோ அங்கேருந்து சவுதி அரேபியா மக்கா மதினா போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ரோட்டில் கூட்டம் வருது. ஆட்கள் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, இன்னும் ஒரு நெகிழ்ச்சியான துபாயில் நடந்த ஒரு சம்பவம், அதையும் சொல்லிடுவோம். என்னன்னா, நம்ம இந்தியன் வந்து நிறைய அங்கே இருக்காங்க. அதில் ஒரு இந்தியன் அவருக்கு வந்து வேலை போயிடுச்சு, காசு கட்ட வழி இல்லை, ரெண்டல் இருக்குல்ல, செக்கு வந்து இப்போ அட்வான்ஸாக ஒரு 4 செக் கொடுப்பாங்க. 3 மாதம் இந்த செக்கு, அடுத்த 3 மாதம், 4 செக்கும் கையில் கொடுத்துருவாங்க. இந்த மாதம் முடியும் போது அந்த செக்கை வந்து டக்குன்னு வந்து போட்டு எடுத்துருவாங்க. இந்த ஆளுக்கு கையில் பணம் இல்லை. அப்போது அவர் வந்து கூப்பிட்டு, அர்பாப் இந்த மாதிரி எங்களுக்கு கையில் பணம் இல்லை அப்படின்னா, டோன்ட் வரி, பணம் வந்து டெம்பரவரி, எது கவலைப்படுற, நீ வந்து உன் வாடகையை பற்றி நீ கவலையே படாத, உன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பு, போன மாதம் வாடகை எனக்கு கொடுத்தில்ல, அதை நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன், நீ வந்து டைம் பீங் அந்த காசை வச்சுக்கோ, வாடகையை பற்றி கவலையே படாத, இந்த நிலைமை வந்து இன்னைக்கு இல்லை, எப்படி சீக்கிரம் வந்து சரியாகும், நாங்கள் வந்து உங்களை வச்சு நாங்கள் நிறையா டெவலப் ஆகிருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் நாங்கள் வந்து உங்களை எந்த விதத்துலையும் கர்ஸ் பண்ண மாட்டோம், கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு அரபு வந்து ஒரு இந்தியனுக்கு இவ்வளோ ஆறுதலையும் பணத்தையும் அனுப்பிச்சு இது பண்ணாருன்னு ஒரு மிகப்பெரிய செய்தி. அது நெகிழ்ச்சியான செய்தி. அப்படி இப்படின்னா அரப்ஸ் வந்து ஒரு மாதிரி வியாபார நோக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான், அதே நேரத்தில் மனிதாபிமானத்தோட நடந்துக்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு. இது ஒரு நல்ல இது ஒரு செய்தி. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வியோட முடிச்சிடுறேன். இங்கே யூரோப்பியன் யூனியன் ஒரு பெரிய யூனியன் இருக்கு. ஆமாம் சார். அதில் ஜெர்மன் வெளிவர போகிறதா ஒரு தகவல் வந்தது. யூரோப்பிய யூனியன்ல தான், நேட்டோல இருந்தா? யூரோப்பியன் யூனியன், EU. நேட்டோ தான் இல்லையே. இல்ல, நேட்டோ வந்து கிட்டத்தட்ட கலைஞ்சு போச்சு. அது ஒரு மாதிரி போயிட்டு யூரோப்பியன் யூனியன், அந்த யூனியன்ல இருந்து ஜெர்மன் வெளியே வர்றதா ஒரு தகவல் வந்தது இப்போ. சரி, அது முக்கியமான செய்தி. ஏன்னா அப்படி செதஞ்சிருமே, யூரோப்பியன் கலகலத்தாயிருமே. இல்ல, ஜெர்மன் வெளியே வருதுன்னா யூரோப்பிய யூனியன்னா ஒட்டுமொத்தமாக அந்த யூரோப்பா தான் எப்படி வெளியே வந்துரு, என்ன காரணம்னு புரியல. அல்லது அவங்க தனிப்பட்ட முறையில் இப்ப யூரோப் யூனியன் என்பது சோகால்ட் யூரோப் யூனியன் தான். இல்ல, அதுல ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி அந்த அது பிரிட்ஸ் அது யூகே வெளிவந்தது ஏற்கனவே நடந்தது. ஆமா, முன்னாடி வந்து எனக்கு இதுல வேண்டாம், யூரோ வேண்டாம், யூரோப்பியன் யூனியன் வெளிவந்தாங்க. இப்போ வந்து முக்கியமான நாடு வந்து ஜெர்மன். அப்ப வெளிவந்தாங்கன்னா என்ன ஆகும், அங்க டோட்டல் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கலகலத்து போய், இல்லப்பா நான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண போறேன், இல்ல நீ எதிரா நிக்கணும், நான் சப்போர்ட் பண்ண தனியா எடுப்பாங்க. நீ அப்படி இஷ்டத்துக்கு தனியா வேண்டாம். ஓப்பக்ல இருந்து யுஏஇ வெளிவந்த மாதிரி, ஓப்பக் 2019 கத்தார் வெளிவந்த கட்டுப்படுத்தாது. என்ன யாரும் கட்டுப்படுத்தோம்னா, நான் வந்து என் நாடு, என்னோட உற்பத்தி, என்னோட பொருளாதாரம், என் வாழ்க்கை. இப்போ மத்திய கிழக்குல போர் எத்தனை மாற்றங்களை, எவ்வளவு மாற்றம். ஓபேக்ல இருந்து வெளியே வந்துட்டான். அப்புறமா நான் வந்து என்னுடைய உயிருக்கு உயிரான தோழன் இஸ்ரேல் தாண்டு இவன் நஹியா சொல்லிட்டான், யுஏஇக்காரன். ஆமா, எனக்கு உயிருக்கு உயிரான தோழன் 3 பேர் சொல்லிட்டான். இந்த போரின் மூலமாக எதிர்பார்க்காத ஹெர்முஸ் போன்ற விளைவுகள் வந்துச்சு. நேட்டோ கலைஞ்சு போச்சு. நேட்டோ கலைஞ்சிருச்சு. யூரோப்பியன் அவன் யூரோப்பியன்ல இருந்து ஜெர்மன் வர போறான். ஸ்பெயின் வந்து ரொம்ப தீவிரமா இஸ்ரேல் எதிர்பார்க்கான். அமெரிக்கா எதிர்பார்க்கான். ஆஸ்திரேலியா வந்துராதன்னு சொல்லிட்டான். ஆஸ்திரேலியா வந்து பயங்கர போராட்டம், நெத்தன்யாவை கைது பண்ணுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனவே இன்னைக்கு அருமையான செய்திகள் வந்து கொஞ்சம் மனநிறைவா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த அடுத்து வந்து டீயோட கப்பை வந்து காமிப்போம். ஆமா, நீங்க சொன்ன ஆசைப்பட்ட கொஞ்சம் போல ஒரு சொட்டு தண்ணி இருக்கு, ஆசைப்பட்ட கப்பு வந்துருச்சு, இனி டீயும் வந்துடும். நம்ம சுரேஷ் வந்து டீ எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார் உங்களுக்கு. இனி நன்றி சுரேஷ், டீ ஏற்பாடு பண்ணாரு, அவர் கூப்பிடும். ரொம்ப இந்த கருத்துக்கு இதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கசாலி டீ கோட்ஸ் நேரு சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி சார்.